விருதுநகரில் பிறந்த வித்தகராம் காமராசரை பற்றி ஏழை பங்காளர் என்ற தலைப்பில் சிறு கவிதை. அன்னையாம் பாரதாய் கண்டு கொண்ட தவப்புதல்வன், ஆற்றல் நிலை தமிழகத்தின் ஆழ்மை நிறைந்த பெருந்தலைவன், இணையில்லா சேவைகளால் போற்றப்படும் முதல்வன், ஈடில்லா புகழுடனே வாழ்ந்திட்ட அருந்தமிழன், உழைப்பினால் உயர்ந்திட்ட தென்னகத்தின் கருப்பு காந்தி, வணங்கிடவே போற்றப்படும் ஏழை பங்காளர், எளிமையும் நேர்மையும் கடைபிடித்த பச்சை தமிழன், ஏழைகள் நிறைவேற திட்டம் தந்த படிக்காத மேதை, சிவகாமி குமாரசாமி சீர்மையுடன் பெற்றெடுத்து செம்மை நெறி சென்றதனால் வணங்கப்படும் கல்வி கடவுள், சுயநலம் சிறிதுமின்றி பொதுநலமே சிந்தையெல்லாம் நாட்டு நலனை சிந்தித்திட்டு உயர்ந்த மனிதன், அன்னை தமிழகத்தை ஆண்டுகள் 9க்கு மேல் அற்புதமாய் ஆட்சி செய்து எடுத்துக்காட்டான தனிவர்கள், வயிற்றுக்கு சோழரும் வறுமையை மாற்றிடவும் வளமையுடன் நாடு திகழ அணைக்கட்டுகள் கண்டித்தவர், இலவச சீருடை, மதிய உணவு, இலவச கல்வி என்று பல ஏற்புடன் திட்டம் தந்த படிக்காத மேலை, பொன்னை நாடிடாது பொருளை நாடிடாது புகழையும் நாடிடாது மக்கள் நலனை நாடியவர், திருமண சேவைக்கு வாழ்ந்திருந்த அருந்தமிழர். நன்றி. நான் இப்பொழுது பேச போவது காமராஜர் பற்றிய கவலை. முன்னேற்ற அரசியல்வாதி உலகில் இல்லை, நிச்சயமாக உன்னை தவிர உனக்கு நிகழ் வேறு யாரும் இல்லை. முன்னேற்ற அரசியல்வாதி உலகில் இல்லை, நிச்சயமாக உன்னை தவிர உன் நிகழ் வேறு யாரும் இல்லை. தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே, தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கெட்டி தந்து படிக்க வைத்த தெய்வமே, பள்ளிக்கூடங்கள் கெட்டி தந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தை, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி கண் கண்ட தெய்வமே. ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. நீங்கள் பிறந்தால் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை பிறப்பாய நாங்கள் என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். Today I am here to deliver some speech about Kamarajar. Kumaraswamy Kamaraj, popularly known as Kamarajar. He was an Indian freedom fighter and politician. He was born on 15th July 1903 in Virudunagar, Tamil Nadu. His parents were Kumaraswamy and Sivagami Ammal. In 1954, Kamarajar was elected as a Chief Minister of Tamil Nadu. His government was known as the Golden Period of Tamil Nadu. He served as the Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. He believed that the only education had the power to break the anti-barrier for caste and creed. Once Kamarajar told, if children could not go to the school should go to the children. He introduced free education, free midday meal scheme in all government schools. He also introduced free uniform to wide out caste and creed. Today I am going to talk about Kamarajar as the Chief Minister. Kamarajar was born on 15th July 1903 in Virudunagar. His father name was Kumaraswamy and his mother name was Sivagami. After his father Kumaraswamy was passed away, so he unable to complete his education. When he was 18 years old, he joined in Congress. From 1954 to 1963, he was the Chief Minister of Tamil Nadu. He opened primary school in every villages and secondary school in every panchayat. He introduced midday meal program to give nutritious meals for children. He introduced free uniform policy for children, and he introduced many plans to Tamil Nadu like irrigation system, supplying electricity to every villages. He built many dams in Tamil Nadu. The Indian Prime Minister Jawaharlal Nehru declared that Tamil Nadu is the best running state in India. In 1975, he passed away from the world. In 1976, he received Bharat Ratna, which is India's highest civilian honor. Thank you.